இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம். இன்று அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். புது எண்ணெய் அபிஷேகம், புண்ணியர் தருகிற அபிஷேகம். புது எண்ணெய் அபிஷேகம், பரிசுத்த அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம். இன்று அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். உங்கள் கட்டுகளை நீக்கி உங்கள் சிறையிருப்பை மாற்றுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் மட்டுமே. கட்டுகளை நீக்கும் அபிஷேகம், சிறையிருப்பை மாற்றும் அபிஷேகம். கட்டுகளை நீக்கும் அபிஷேகம், சிறையிருப்பை மாற்றும் அபிஷேகம். வியாதியை நீக்கும் அபிஷேகம், பலவீனம் அகற்றும் அபிஷேகம். வியாதியை நீக்கும் அபிஷேகம், பலவீனம் அகற்றும் அபிஷேகம். அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம். இன்று அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். சாத்தானை ஜெயித்த அபிஷேகம், சாவை வென்ற அபிஷேகம். சாத்தானை ஜெயித்த அபிஷேகம், சாவை வென்ற அபிஷேகம். கிருபையை பொழிந்திடும் அபிஷேகம், மகிமையால் நிரப்பும் அபிஷேகம். கிருபையை பொழிந்திடும் அபிஷேகம், மகிமையால் நிரப்பும் அபிஷேகம். அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம். இன்று அபிஷேகம் நல்ல அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். எல்லாவித மந்திரத்திலிருந்தும் பிசாசின் வல்லமையிலிருந்தும் விடுதலை தருவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் மட்டுமே. மந்திரத்தை ஜெயித்திடும் அபிஷேகம், மாந்தரை சேர்த்திடும் அபிஷேகம். மந்திரத்தை ஜெயித்திடும் அபிஷேகம், மாந்தரை சேர்த்திடும் அபிஷேகம். விடுதலை தந்திடும் அபிஷேகம், வெற்றியை கொடுத்திடும்
அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம், அபிஷேகம் நமக்கு அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். சோபனா சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு மாதம் மென்ஷன் பிரச்சனை இருக்குமா, மாதத்தில் பாதி நாள் கஷ்டப்படுவாங்களாம். சில வேளை ஒரு வாரம் கூட அவங்களுக்கு நிற்காதான், ரொம்ப பீடிங் ஆகிட்டே இருந்துச்சு. நான் ஒரு பொருத்தனை பண்ணேன், ஒரு சின்ன காணிக்கை அனுப்புவேன் இந்த ஊழியத்துக்கு, ஆண்டவரே ஆஸ்பத்திரிக்கு நான் எவ்வளோ செலவழிக்கிறேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அந்த பெரும்பாடுலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுதான்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? ஏசாயா 31வது அதிகாரம் 4வது 5வது வசனம். கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பால சிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மெய்ப்பர்களின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். நன்றாய் கவனிங்க. இந்த பகுதியில் ஆண்டவருடைய நேசத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒரு சிங்கம், ஒரு பால சிங்கம் ஒரு இரையை பிடித்திருக்கும் போது அது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மெய்ப்பர்களின் சத்தம். நல்லா கவனிங்க. ஒரு மெய்ப்பர் மந்தையை மேய்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு பாலு சிங்கம், ஒரு பெரிய ஒரு சிங்கம் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போகும்போது, நல்லா கவனிங்க, இதுக்கு இறை தேவைன்னு அந்த இறையை பிடிச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற மெய்ப்பர்கள் ஆரவாரம் பண்ணுறாங்க. அதை தாக்குறதுக்கு என்னென்னமோ கொண்டு அது மேலே எரியிறாங்க. எதற்கும் அந்த சிங்கம் பணியல, அது கர்ச்சிக்குது. ஏன்னா அந்த இரையை எதுக்காக பிடிக்குதுன்னா தன் குட்டிகளுக்காக கொண்டு போய் கொடுக்கணும்னு அந்த பால சிங்கம் அந்த இரையை கவ்வ ஆரம்பிக்குது. இதை போல நான் யுத்தம் பண்ண இறங்குவேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என் பிள்ளைகளை காப்பாற்றும்படியா என்ன சத்துருக்களின் கிரியைகள் வந்தாலும் என்ன வந்தாலும் நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன்ப்பா. நான் என் பிள்ளைகளுக்கு ஆதரவாக யுத்தம் பண்ண இறங்குவேன் சொல்லிட்டு சொல்றார். பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில அப்போ ஒரு பறந்து காக்கிற பட்சியை போல நமக்கு ஆதரவாக இருக்கிறார். அண்டை கவனிங்க. ஒரு பாலசிங்கத்தை குறித்து முன்பாக சொல்லிட்டு இரண்டாவது அப்பா சொல்லுகிறார், பறந்து காக்கிற பட்சியை போல. ஒரு பாலசிங்கம் தன்னுடைய குட்டிகளுக்காக இரையை கவி கொண்டு வருவதை போல பிள்ளைகளுக்காக ஒரு வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு தெய்வம், பிள்ளைகளை காப்பாற்றும்படியாய் பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை பாதுகாக்கும் தெய்வம் உங்களுக்கும் எனக்கும் உண்டுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. நல்லா கவனிங்க. நம்ம அப்பாவுக்கு பிரியமாய் நடக்கும்போது நல்லா கவனிங்க. எசேக்கியா ராஜாவினுடைய நாட்களில் நடந்த ஒரு சம்பவம். எசேக்கியா ராஜா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ராஜாவாய் காணப்பட்டார். அவரை குறித்து 2 நாளாகமம் 32வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜா
அவருக்கு விரோதமாய் அசீரிய ராஜாவாகிய சனகரிப் வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கி கொள்ள நினைத்தான். நல்லா கவனிங்க. எசேக்கியா ராஜா ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிற ஒரு ராஜா, கர்த்தரையே தன் நம்பிக்கையா கொண்டிருந்த ராஜா எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் சனகரிப் என்னும் ஒரு ராஜா எழும்புறான். அவன்கிட்ட இருந்த ஒரு ஆளை அனுப்புறார், ரப்சாக்கே. அவன் பேசுற வார்த்தையெல்லாம் ரொம்ப அநியாயமான வார்த்தைகளா பேசுறான். ஜனங்களினுடைய இருதயத்தை வலிவு போற மாதிரி, அவனை விட்டு பிரிகிற மாதிரி பண்றான். ராஜாவை நம்பாதீங்க, எசேக்கியா ராஜாவை நம்பாதீங்க, நீங்க நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன அப்படின்லாம் கேட்கிறான். நல்லா கவனிங்க. என்னதான் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் சனகரிப்பு என்ற ராஜா எழும்பினாலும், ரப்சாக்கே எழும்பினாலும், இந்த எசேக்கியா ராஜா ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையை விடவே இல்லை. இந்த நம்பிக்கையை விடவே இல்லைங்க. தொடர்ந்து வாசித்தோம்னா 2 நாளாகமம் 32வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் நம்ம வாசித்தோம்னா, நீங்கள் திடன் கொண்ட தைரியமாயிருங்கள், அசீரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எசேக்கியா ராஜா ஜனங்கள்கிட்ட சொல்ற வார்த்தையை பாருங்க. எப்பா, அவங்கள பார்த்தெல்லாம் நீங்க பயப்படாதீங்க, அவங்க ஏராளமான ஜனங்களா இருக்கலாம், அவங்களுக்கு இருக்கிறது மாம்ச பயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. எசேக்கியா ராஜா சொல்லுகிறார், எப்பா, அவங்க மாம்சத்துல வைராக்கியம் பாராட்டுறாங்கப்பா, தங்களுக்கு இருக்கிற குதிரைகள் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, ரதங்கள் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, தங்களுடைய மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லப்பா. நம்மோடு இருக்கிற தேவன் அவர் யுத்தத்துல பராக்கிரமம் உள்ள தேவன். அவங்களுக்கு இருக்கிறது மாம்ச பயம், நமக்கு இருக்கிறது நம்மளோட கூட இருந்து யுத்தம் பண்ணுகிறது அப்பா நம்மளோட கூட இருக்கிறார்ப்பா. கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறான் எசேக்கியா ராஜா. அந்த நெருக்கமான சூழ்நிலையில பாருங்க, ஒரு வார்த்தை அதே இதுல நம்ம பார்த்தோம்னா 2 நாளாகமம் 32வது அதிகாரத்துல அந்த படைத்தலைவர் சொல்லும்போது பாருங்க, பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது ஆனால் பெறவோ பலன் இல்லை என்றது நம்ம அவர் சொல்லுகிறார். இந்த ராஜா எவ்வளவுக்கு எவ்வளவு எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக எழும்புனாரோ, நல்லா கவனிங்க. இவர் போய் அந்த ரப்சாக்கை எழுதி கொடுத்த அந்த வாக்கியங்களை எல்லாம், அந்த பத்திரத்தெல்லாம் கொண்டு போய் அப்படியே தேவாலயத்தில் உட்கார்ந்து அழுகிறார். ஆண்டவரே, என்ன செய்ய ஆண்டவரே, எனக்கு விரோதமாக இப்படி ஒரு கூட்டம் எழும்பிட்டாங்களே, இப்படி சுற்றி இருக்கிற ராஜாக்கெல்லாம் எனக்கு விரோதமாக எழும்புறாங்களே, நான் என்னப்பா செய்ய? ஆண்டவருக்கு முன்பாக கதறி எழுதுகிறார், மகா சத்தமாக கூப்பிட்றாரு. நல்லா கவனிங்க. அப்பா அந்த வேளையில் அப்பா உத்தரவு கொடுக்கிறார். உத்தரவு கொடுத்து எசேக்கியாவை விடுவிக்கிறார். நல்லா கவனிங்க. 20வது வசனம் 21வது வசனத்தை வாசித்தோமானா, இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். ஒரு அபயம் இடுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்திலுள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான்.
அப்படியே சனகரிப் செத்த முகமாய் திரும்பினான். நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற கிரியைகள் இப்படித்தான் காணப்படும். எசேக்கியா ராஜாவுடைய நம்பிக்கை ஃபுல்லா ஆண்டவர் மேல. தன்னுடைய மாம்ச புயத்தை நம்பல, சுத்தி இருக்கிற பராக்கிரமசாலிகளை நம்பல, குதிரை மேல நம்பிக்கை வைக்கல, ரதத்து மேல நம்பிக்கை வைக்கல. தன்னுடைய முழு நம்பிக்கையும் கர்த்தர் மேல வச்சதுனால எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மனம் இறங்கினார். யுத்தத்தை ஆண்டவரை செய்ய ஆரம்பித்தார். ஒரே ஒரு தூதனை அனுப்பினாருங்க. ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். அந்த தூதன் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் அதம் பண்ணி போட்டார். நல்லா கவனிங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா பூரா செத்த பிரேதங்களா கிடக்காங்க. எப்படி நடந்தது? அவ்வளவு தூரம் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா எழுந்துற சனகரிப் செத்த முகமா திரும்பி போனான். போனவன் என்னாச்சுங்க? அவன் பிள்ளைகளே அவனை கொண்டு போட்டாங்க. பெத்த பிள்ளைகளே தகப்பனை கொண்டு போட்டாங்க. நல்லா கவனிங்க. நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கு? அதான் வேதம் கூறுகிறது. சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவங்களாம் முறிந்து விழுந்துருவாங்க. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் யாரை குறித்து மேன்மை பாராட்டுறோம்? மாம்ச புயத்தை குறித்து மேன்மை பாராட்டுறோமா? நம்மகிட்ட இருக்கிற செல்வங்களை குறித்து, ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டுறோமா? எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுகிறோம்? மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவன் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவரை குறித்து தாங்க மேன்மை பாராட்டணும். எசேக்கியா ராஜா முழு நம்பிக்கை ஆண்டவர் மேல வச்சதுனால தாங்க அவருக்கு விரோதமா எத்தனை சேனைகள் எழும்பினாலும் எல்லாத்தையும் ஆண்டவர் அதம் பண்ணி போட்டார். கவனிங்க. நீங்களும் நானும் நம்பி இருக்கிற தெய்வம் அவர் நமக்காக யுத்தத்துல பராக்கிரமம் உள்ள தெய்வன். பால சிங்கத்தை போல, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல நமக்காக எழும்புகிற தேவன். பறந்து காக்கிற பட்சியை போல நமக்காக எழும்புகிற தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். இவர் யுத்தத்துல பராக்கிரமம் உள்ளவர். எசேக்கியா ராஜா முழு நம்பிக்கையும் கர்த்தர் மேல வச்சதுனால இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் பேசுறாரு. அப்பா, உனக்கு விரோதமா எழும்புற இந்த கிரியைகளை கண்டு நீ பயப்படாத. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். நம்மோடு யுத்தத்துல பண்ணக்கூடியவர் கர்த்தர். நல்லா கவனிங்க. இவங்க போய் அவங்கள வெட்டலைங்க. ஒரே ஒரு தேவ தூதன் ஆண்டவர் அனுப்புனார். பாளையத்தில் இருக்கிற அத்தனை பராக்கிரமசாலிகளையும் அழித்து போட்டார். சனகரிப் செத்த முகமாய் திரும்பினான். தேவ பிள்ளைக்கு விரோதமாய் எழும்பின அந்த சனகரிப் செத்த முகமாய் திரும்புவானானா? இன்னைக்கு நீங்களும் நானும் உண்மையாய் ஆராதிக்கிற தேவன் நம்மையும் அதே போல தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். எசேக்கியா ராஜாவை போல தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். நமக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு விரோதமா கூட்டம் கூடுகிறாங்களா? கவலைப்படாதீங்க. நீங்க உங்க நம்பிக்கை அவர் மேல வைங்க. உங்க ஐஸ்வர்யத்து மேல வைக்காதீங்க. மற்ற ஜனங்கள் மேல நீங்க நம்பிக்கை வைக்காதீங்க. மனுஷர்களை நம்புவதை விட்டு விடுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. நம்ம நம்பிக்கை முழுவதும் அப்பா மேல வைக்கணுங்க. எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்பணுங்க. எசேக்கியா ராஜா முழுவதும் அவரை நம்பினார். அதனாலதான் பாருங்க, ஒரு தூதன் வந்து இறங்கி அத்தனையும் சங்கரித்து போட்டார். இன்னைக்கு நீங்க யோசிக்கலாம், எனக்கு விரோதமா எழும்புறவங்களை கண்டு எனக்கு பயமா இருக்கே. பயப்படாதீங்க. நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவன்.
அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர். சாதாரண அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போலல்ல, இப்ப சிங்கமாய், ராஜ சிங்கமாய் நமக்கு முன்பாக வந்து நிற்கிறார். கட்சிக்கிற சிங்கமாய் அப்பா நிற்கிறாரு, பால சிங்கமாய் நிற்கிறாரு. நமக்காக யுத்தம் பண்ண எழும்புவார். நல்லா கவனிங்க. ஒரு பறந்து காக்கிற பட்சியை போல நமக்காக, நம்மளை பாதுகாக்கும்படி நமக்காக எழும்புவார். ஒரு தீங்கும் அணுகாதபடி நம்மளை மூடி மறைத்து பாதுகாப்பார். நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தாங்க, நம்முடைய நம்பிக்கையை முழுவதும் அப்பா மேல வச்சிடணும். உங்க மாம்ச புயத்தை நம்பாதீங்க, உங்க படிப்பு அறிவுகளை நம்பாதீங்க. நல்லா கவனிங்க. நம்முடைய நீதி நியாயங்கள்லாம் அழுக்கான கந்தையை போன்றது. இந்த மாம்சம் ஒண்ணுக்கு உதவாது. அதனாலதான் பாருங்க, சகரியாவில் பார்க்கிறோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டுங்க. அவர் பராக்கிரமம் உள்ள தேவன், பராக்கிரமமாய் இறங்குவார், யுத்தத்தில் வல்லவர். அப்பா யுத்தம் பண்ண இறங்கிட்டாருன்னு சொன்னா, உங்களுக்கு முன்னாடி என்ன பெரிய கோலியாத்த உங்களை பயமுறுத்தி கொண்டு இருந்தாலும் அவனை அப்படியே முகங்குப்புற கீழே விழ செய்வாருங்க. உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பினாலும் அத்தனை பேரையும் உங்க பட்சத்துல வரும்படி ஆண்டவருக்கு கிருபை செய்வார். நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், நம்முடைய முழு நம்பிக்கையை அப்பா மேல வச்சிடணுங்க. அப்படி வச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், அதிசயத்தை பார்ப்பீங்க. எசேக்கியா ராஜாவுக்கு செய்த தெய்வம் நமக்கு செய்வார். நம்முடைய நம்பிக்கை அப்பா மேல வைப்பாங்க. பயமுறுத்துறான், ரப்சாக்கி பயமுறுத்தி பார்க்கறான். என்னப்பா நம்புறீங்க கேட்கிறான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். என்னதான் உங்களுக்கு விரோதமாக எழும்புன சனகரிப்புனாலும் சரி, ரப்சாக்கேனாலும் சரி, எந்த ஒரு பெலிஸ்தியர் கூட்டம்னாலும் சரி, எந்த ஒரு மீதியானிய கூட்டம்னாலும் சரி, உங்களுக்கு துணையாய் ஆதரவாய் உங்களோடு கூட இருந்து யுத்தம் செய்ய கர்த்தர் எழும்புகிறார். நல்லா கவனிங்க, இதுதான் அப்பா நம்முடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். அவர் அதிசயங்களை செய்கிற தெய்வம், அற்புதங்களை செய்கிற தெய்வம். நல்லா கவனிங்க. அதே 2 நாளாகமும் 33வது அதிகாரம் 25வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அவன் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் அரண்மனையில் அவனை கொன்று போட்டார். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒருவன் எழும்புனானா, அவனுக்கு குடும்பத்திலேயே அவனுக்கு விரோதமாக எழும்ப ஒரு ஆளை எழுப்புவார். இதுதாங்க நடக்கும். இதுதான் உண்மை சம்பவம். அதனால ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம கலகம் பண்ணக்கூடாது. நம்முடைய நம்பிக்கையை முழுவதும் அப்பா மேலே வச்சிடணுங்க. அப்பா மேலே வச்சிடணும். அப்பா மேலே வைக்கும்போது பாருங்க, அவருடைய நேசம் அளவிட முடியாத நேசம். அப்பாவுடைய நேசம் பெருசுங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு ஜீவனுள்ள தகப்பன். 2 நாளாகமோ 20வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 2 நாளாகமோ 20வது அதிகாரம், யோசபாத்துக்கு விரோதமாய் அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் அம்மோனியரும் கூட அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். தேவ மனுஷனாய் யோசபாத்துக்கு விரோதமாக ஒரு சேனை எழும்புறாங்க. இந்த யோசபாத் ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்.
ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன், ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷன். விரோதமா கூட்டம் கூடுறாங்கன்னு உடனே யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு ஒரு உபவாசத்தை கூடி ஜெபிக்க ஆரம்பித்தாங்கங்க. என்ன நடந்தது? இவர்களுக்கு விரோதமாய் எழும்பின ஜனங்கள் அவங்களே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி அவங்கள வெட்டி கொன்று போட்டாங்க. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கு? ஒரு நாளும் ஐஸ்வர்யத்து மேல நம்பிக்கை வைக்காதீங்க. உங்க ஞானத்து மேல நம்பிக்கை வைக்காதீங்க. உங்க படிப்பு மேல, உங்க திறமை மேல, சாமர்த்தியத்து மேல நம்பிக்கை வைக்காதீங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. அப்பா மேல நீங்க நம்பிக்கை வைங்க. அப்பா மேல நம்பிக்கை வைக்கும் போது நீங்க ஒரு நாள் இடறி போக மாட்டீங்க. உங்களை பாதுகாப்பா. ஜெபிப்போமா. தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக எழும்பின சனகரிப்பினுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த காரியங்களையும் நாங்கள் பார்த்தோம், தியானித்தோம். யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த காரியங்களை தியானித்தோம். தகப்பனே, உமக்கு நன்றி சுவாமி. நன்றி அப்பா. நீர் அற்புதங்களை செய்கிற தெய்வம். எசேக்கியா ராஜாவை போல எங்கள் முழு நம்பிக்கையும் உங்கள் மேலே நாங்கள் வைக்கணும்ப்பா. ஒரு நாள் எங்கள் மாம்சத்து மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாதுப்பா. எங்கள் ஐஸ்வர்யத்து மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாதுப்பா. எங்கள் திறமையில் நம்பிக்கை வைக்கக்கூடாதுப்பா. எங்கள் ஞானத்தில் நம்பிக்கை வைக்கக்கூடாதுப்பா. எங்கள் நம்பிக்கையெல்லாம் உங்கள் மேலே வைக்கணும்ப்பா. கிருபை செய்யுங்கப்பா. தவறுகளை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க. தகப்பனே, உமக்கு நன்றி சுவாமி. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக எழும்பின சனகரிப்பின் காரியங்களை நீங்கள் சங்கரித்து போட்டது போல, யோசபாத்துக்கு விரோதமாக எழும்பின சேனைகளை நீங்கள் சங்கரித்து போட்டது போல, பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும். கிருபை செய்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.